இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த லெசன் வந்து 8th பாடத்துல 8ஆம் வகுப்புல வந்து மேக்னெட்டிசம் காந்தவியல் பத்தி இன்னும் முடிஞ்சாலும் இதோட அடிஷனலா ஒரு லெசன் கூட பார்க்கலாம். இப்போ காந்தவியல் அப்படின்னாலே நமக்கு வந்து என்னென்ன படிக்க போறோம்னா தெர் வில் பி மேக்னெட் அண்ட் இட் டைப்ஸ். இதோட வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த காந்தத்தோட என்னென்ன வந்து வகைகள், அப்புறம் காந்தம் என்றால் என்ன இது படிக்க போறோம். அப்புறம் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அந்த கம்பேர் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காந்த புலத்தில் வந்து என்னென்ன நம்ம மேக்னெட் கொடுக்கலாங்கிறது அதை நான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து சம்மரி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், அந்த காந்தத்தினோட பண்புகள். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து எர்த் மேக்னெட்டிசம், அந்த புவி காந்தவியல்ங்கிறது என்ன, அதை பற்றி என்னங்கிறது. அப்புறம் இந்த யூசஸ் ஆஃப் மேக்னெட் பயனெல்லாம் பார்க்குறது. யூசஸ் ஆஃப் மேக்னெட்னா காந்தத்தோட இந்த பயன்கள் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கல. இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பாருங்கள். இப்போ மேக்னெட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ், மெட்டல் ஆர் அதர் மெட்டீரியல் விச் ஹேவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்டிங் மெட்டல்ஸ் லைக் அயன். இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட். இது என்ன பண்ணும், அயன் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு இங்க நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் அயன் மட்டுமா, என்னென்ன பாருங்க, கோபால்ட் அண்ட் நிக்கல். இது வந்து நல்லா நான் வந்து அந்த ஹைலைட் பண்றதை வந்து நீ கரெக்டாக ஞாபகம் வச்சு நான் கரெக்டாக நீங்க பார்த்துடணும். அப்புறம் வந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, இதை முடிச்ச உடனே நம்ம ஃபர்தரா நாம இங்க பார்க்கறது இந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் இஸ் கால்ட் மேக்னெட்டிசம். சரியா, இது அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸா நமக்கு என்ன மேக்னெட்டிசம். ஓகே சரி, இப்போ அது கீழே வந்தேன்னா இந்த இது வந்து பிசிக்ஸ்ல வந்து இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்ட் மேக்னெட்டிசம், இது காந்தவியல் அப்படின்னா இந்த காந்தத்தோட பண்புகள் பத்தி நம்ம படிக்கிறது காந்தவியல். இந்த ஏர்லியஸ்ட் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, மேக்னெட் ஃபவுண்ட் தி ரீஜன் ஆஃப் ஏசியா மைனர் கால்ட் மெக்னீஷியா. இந்த காந்தம் வந்து கண்டுபிடிச்ச கூட நீங்க வரலாறு உங்களுக்கு தெரியுது இல்லையா, நீங்க 7th படிச்சிருப்பீங்க. அது வந்து என்னன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் தான் இருப்பான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, வெளியில வந்து எப்பவும் போல வழக்கு ஆடு மேய்ச்சிட்டு போற, அவர் கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு. அந்த குச்சியில வந்து பார்த்தோன்னா ஒரு பாறை பக்கத்துல வந்து குச்சி வச்ச உடனே அது வந்து ஸ்ட்ரைட்டா நிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் எடுத்து பார்க்க அங்க வந்து ஒட்டுது. என்னமோ கரெக்டான கீழே விழுகிறதுல குச்சி வந்து ஸ்ட்ரைட்டாவே நிக்குது. மறுபடியும் எடுக்கிற, மறுபடியும் வைக்கிற போது அப்படியே ஒரு ஒரு விளையாட்டை பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் இது என்னடா ஆச்சுன்னா, அடியில அவன் குச்சியில என்ன இருக்குது, அடியில வந்து சின்ன இரும்பு. அந்த காலத்துல வந்து அந்த குச்சிக்கு அடியில வந்து அந்த பெரம்பல் இப்ப கூட நம்ம ஒவ்வொரு இதுல பாக்குறோம். அந்த இரும்பு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நல்லா சுத்தி வந்து ஒரு காப் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப அது வந்து என்னன்னா அட்ராக்ட் பண்ணிட்டு இது இருக்கிறதுனால இவன் என்ன பண்ண, அது பார்த்த உடனே பயந்துட்டு ஊர் மக்களை கூட்டி வர்றாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாறைக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாமே வந்து அதிசயமா பாக்குறாங்க. அப்புறம் கடைசியில பார்க்கும்போது அது என்ன, இந்த மேக்னீசியம் வந்து மெக்னீசியாங்கிற அந்த இதுல இந்த ஆசியமணியர் பகுதியில் எடுக்கிறது. அங்கிருந்து தான் இது பண்றாங்க. இது ஆரம்பத்தில் வந்து இது என்ன எங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, பிஃபோர் 200 பிசி, அது 200 கிறிஸ்து பிறகு முன் வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்புறம் இதோட மெயின் வந்து இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து எப்படி நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1200 அடி. இந்த இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்புறம் ஆஃப்டர் டிஸ்கவரி மேக்னெட் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து டோட்டலா வந்து நம்முடைய அந்த டைரக்ஷன் எல்லாம் எந்த மாதிரி வந்து இந்த டைரக்ஷன் வந்து மேக்னெட்டிக் காம்பஸில் இப்போ நம்ம வந்து இப்போ நவீன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கறது எல்லாமே இந்த ஆரம்ப காலத்தில் கொடுத்த இந்த மேக்னெட் தான். அப்புறம் இன்னைக்கு வந்து ஏசன் டுடே வந்து மேக்னெட் நம்ம யூஸ் பண்றது இது நம்முடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த மேக்னெட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா முக்கியமானது பாருங்க. இது வந்து என்னன்னா எங்க யூஸ் பண்றாங்க, ரெஃப்ரிஜரேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கார் இன்ஜின்ஸ், எலிவேட்டர்ஸ்ங்கிறது நம்ம இதுல இருக்கா இல்லையா, நம்ம இந்த இதுல இந்த மால்ல வச்சிருப்பாங்க, நம்ம இந்த எஸ்கலேட்டர் சொல்லுவாங்க, அதுல இதுல வந்து எலிவேட்டர் சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் டிவைஸ் வந்து மேக்னெட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த மேக்னெட்டிக்கால நம்ம என்னென்ன படிக்க போறோங்கிறது நம்ம இங்க ஒவ்வொன்றா இங்க பார்க்கலாம். இப்போ மேக்னெட்ஸ் எடுத்துட்டோம்னா என்னென்ன கிளாசிபிகேஷன் பாருங்க. இதுல வந்து இது வந்து கேட்பாங்க, அதாவது கிளாசிபிகேஷன் மேக்னெட்ல எந்த மாதிரி ஒரு அட்ரிக் கேட்பாங்க. இப்போ நீங்க வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது சின்ன பேசிக் கொஸ்டின் மட்டும் கேட்க மாட்டாங்க. அது மேக்னெட் வந்து இது அட்ராக்ட் பண்ணுதா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து நினைக்காதீங்க. சப்ஜெக்டுக்கு உள்ள கொஞ்சம் டீப்பாவே நீங்க போனாதான் நீங்க கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ மேக்னெட் பார்க்கும்போது இங்க வந்து எத்தனை டைப் பாருங்க, 2 டைப்ஸ் மேக்னெட் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் மேக்னெட், இயற்கையாக கிடைக்கிறது. 2 வந்து ஆர்டிஃபிஷியல், நம்ம சேர்ந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மேக்னெட்டு. அப்போ நேச்சுரல் மேக்னெட் என்ன சார் அப்படின்னா, இப்போ மேக்னெட் ஃபவுண்ட் இந்த நேச்சுரல், இயற்கையாகவே கிடைக்கிறதுக்காக நேச்சுரல் மேக்னெட். தே ஆர் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படின்னா தே வில் நெவர் லூஸ் தேர் மேக்னெட் பவர். இப்போ இயற்கையாக கிடைக்கிற காந்தத்துக்கும் காந்தத்தன்மைக்கும் நம்ம செயற்கையை உருவாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கிற காந்தம் அது எப்பவுமே அதோட காந்தத்தன்மை என்ன ஆகுறது இல்லை, அது வந்து லூஸ் பண்றது இல்லை. செயற்கையா பண்ணது ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன ஆயிரும், அதுக்கு காந்தத்தோட தன்மை இழக்கிறதுக்காக நிறைய ஒரு 2 3 ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம செஞ்சுட்டாலே என்ன ஆயிரும்,
அந்த ஒரு பொருளோட காந்தத்தன்மை வந்து அங்கிருந்து போயிடும். சரி, இப்போ அடுத்தது இதுல பார்க்கும்போது என்ன மேக்னெட் ஃபவுண்ட் டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எர்த்ல என்னென்ன பாரு சாண்டி டெபாசிட் இருக்குது. அப்புறம் பார்த்து லோட் ஸ்டோன். இந்த லோட் ஸ்டோனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதுதான் என்ன மேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு. இதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிருக்கேன். மேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு இதுதான் ஓர் ஆஃப் த அயன். இந்த இரும்போட தாது இல்லையா? இது நேச்சுரல் மேக்னெட். என்ன இப்போ நேச்சுரல் மேக்னெட் உள்ளது என்ன பேர்? அது ஓர் ஆஃப் த அயன். இந்த இரும்போட தாது அது பேர் என்ன? அயன் ஆக்சைடு. இங்கே தான் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது. அது என்ன? பைரோ என்ன? பைரோலைட். இது படிங்க. பைரோடைட்டுங்கிறது இதுவும் என்னது? அயன் சல்ஃபைடு. இது ரெண்டும் வச்சுக்கணும். ஒன்று வந்து இது வந்து அயன் ஆக்சைடு. இது இன்னொன்று வந்து பைரோ ஹைட். இது வந்து அப்புறம் மூணாவது வந்து என்ன? ஃபெர்ரைட். இது மூணுமே என்ன இருக்குது நமக்கு நேச்சுரல் மேக்னெட்ல உதாரணம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நேச்சுரல் மேக்னெட் ஒன்று வந்து ஃபெர்ரைட், ரெண்டாவது வந்து பைரோடைட், மூணாவது வந்து என்ன? அயன் ஆக்சைடு கார்டு என்ன? இதோட வந்து என்ன? லோட் ஸ்டோன்ல இந்த அயன் ஆக்சைடு. இது மூணுமே நேச்சுரல் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இது மூணுல ஒரு கொடுப்பாங்க. இல்லைன்னா நேச்சுரல் ஸோ விச் ஒன் யூ செலக்ட் த நேச்சுரல் மேக்னெட் கொடுத்துட்டு சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட் கொடுத்துட்டு இது ஒன்றுல கொடுத்து மீதி எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இரலவெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சரியா கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இந்த அயன் ஓர்ஸ்ல வந்து நம்ம அந்த 3 டைப்ஸ் ஆஃப் அயன் ஓர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஏமடைட் பாருங்க, மேக்னடைட், மூணாவது வந்து என்ன? சிட்ரைட். இது மூணுமே இரும்பு தாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன? இது எதை வச்சு ஏன் இங்க பிரிக்கிறாங்கன்னா இந்த மேக்னெட் இருக்குது இல்லையா? இது ஆக்சைடு வந்து ஃபார்முலா வந்து என்ன? Fe3O4. இது பாக்சல் ஞாபகம் வச்சுங்க. அமாங் த ஓர்ஸ் வந்து மேக்னெட் இஸ் மோர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது மூணு வந்து நம்ம இரும்பு தூதுல இருக்கு. இதுல மேக்னெட்டிக்ங்கிறது இதோட வந்து மேக்னெட் காந்தத்தன்மையோட பண்புகள் வந்து ரொம்ப அதிகமா இங்க இருக்குது. அப்புறம் ஆர்டிபிஷியல் மேக்னெட் என்ன அப்படின்னா மேக்னெட்ஸ் ஆர் மேட் பை தி பீப்புள் இன் த லெபார்டரி ஆர் ஃபேக்டரி கால்ட் ஆர்டிபிஷியல் மேக்னெட். நம்ம வந்து உருவாக்குறது, நம்ம வந்து அந்த லேப்ல வந்து நம்ம அதை சிந்தனை பண்ணி உருவாக்குறது ஆர்டிபிஷியல் மேக்னெட். திஸ் ஆர் ஆல்சோ நோன் எஸ் வந்து மேன் மேட் மேக்னெட். அப்படி சொல்லாம இல்லையா? ஆர்டிபிஷியல்ங்கிறது மேன் மேடுங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். அப்புறம் ஆர்டிபிஷியல் மேக்னெட் வந்து வேரியஸ் ஷேப்ஸ்ல இருக்கும். ஏன்னா நம்ம தான் உருவாக்குறோம். எப்படி வேணா நம்ம வந்து உருவாக்கலாம். இது என்னென்ன ஷேப் பாருங்க. பாரு, சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட், டிஸ்க் மேக்னெட், ரிங் மேக்னெட், அப்புறம் வந்து எலக்ட்ரோ. இப்போ நம்ம வந்து கடையில நம்ம வாங்குற இது எல்லாமே என்னது? ஆர்டிபிஷியல் மேக்னெட். இது மாதிரி கொடுப்பாங்க. இப்போ பாரு, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து பாருங்க இந்த ஷூ ஷேப்ல இருக்குது. இப்போ இந்த ஹார்ஸ் ஷூ ஷேப்ல இத்தனையும் இந்த பட்டன் மேக்னெட் சைஸ் இதெல்லாமே ஆர்டிபிஷியல் மேக்னெட். இப்போ நேச்சுரல் மேக்னெட்டுக்கும் ஆர்டிபிஷியல் மேக்னெட் என்ன ஷார்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா these are found in the natural and even irregular in shape. இதுல நேச்சுரல் மேக்னெட்ல. ஆர்டிபிஷியல் மேக்னெட் என்ன இருக்கும்? நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? டிஃபரெண்ட் ஷேப்ல வந்து டைமென்ஷன் வந்து நம்மள உருவாக்குறோம். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட் ஆல்ரெடி பார்த்துட்டு இது ரொம்ப டிஃபிகல்ட் டு சேஞ்ச். ரொம்ப ஹை டிட்டர்மெண்ட் இருக்குது. ஆர்டிபிஷியல் மேக்னெட் என்ன இருக்குது? ஸ்பெசிபிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம கொடுக்குற நம்ம எப்படி உருவாக்குறோமோ அதை வச்சு அதோட ஸ்ட்ரென்த் வந்து அமைய போகுது. அப்புறம் இது என்னன்னா ரொம்ப ரொம்ப லாங் என்ன ஆகும்? ரொம்ப லாங்கா இது வந்து இருக்கும். லாங் லாஸ்டிங் இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பாண்டு தான். நம்மளுடைய அந்த கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோட காந்தத்தன்மை அதுவா இழந்துரும். இது வந்து லெஸ் யூசேஜ். இது வந்து தே வாஸ் யூஸ் இன் டே டு லைஃப். இப்போ நம்ம வந்து இப்போ இயற்கையா கிடைக்கிற காந்தத்தை வந்து நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்மளா உருவாக்குற காந்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பலவிதமான டிவைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இதை பத்தி சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட் யாரு? அவர் பேர் பாருங்க, டி மேக்னெட். இவர் என்ன பண்ணாரு? டி மேக்னெட்டுக்குள்ள இது வந்து என்ன பண்றாரு? வில்லியம் கில்பர்ட். இந்த பேர் ஞாபகம் வச்சுங்க. இவர் பேர் ஞாபகம் வச்சுங்க. வில்லியம் கில்பர்ட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் மேக்னெட்டிசம் அண்ட் சஜஸ்ட் தி எர்த் as a giant bar magnet. இந்த பூமி வந்து என்ன ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு சந்தாரமான பெரிய ஒரு மேக்னெட் கண்டுபிடிச்சது யாரு? இந்த வில்லியம் கில்பர்ட்ங்கிறவரு. இவர் என்ன பண்ணுவார்? 24th மேல வந்து 1544 வந்து பிறக்கிறாரு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்கா ரிசர்ச் பண்ணி இதை வந்து லோட் ஸ்டோன், நம்ம ஆல்ரெடி இதுல ஓர் பார்த்தோம் இல்லையா? அயனோட ஓர லோட் ஸ்டோன் வந்து மேக்னெட்டிக் அயன் ஓரை வந்து என்ன பண்ணுவாரு? கண்டுபிடிச்சு அங்கிருந்து இதுக்கு வந்து த மேக்னெட்னு அதுக்கு வந்து பெயர் கொடுக்குறாரு. யாரு? வில்லியம் கில்பர்ட். இவர் தான் இந்த மேக்னெட் பத்தி வந்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணி இதுக்கு வந்து ரிலவெண்டா இருக்கிறவரு. சரி, இப்போ மேக்னெட் ப்ராப்பர்ட்டி என்ன? இது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது, அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் பண்ணுது, அப்புறம் வந்து டைரக்டிவ் பண்ணுது. இது மூணுமே என்ன ஆகும்? மேக்னெட் ப்ராப்பர்ட்டி. இது என்னங்க பார்க்கலாம். அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். என்ன பாருங்க, இந்த அயன், கோபால், நிக்கல் இது என்ன ஆகும்? இது எப்பவுமே இது என்ன ஆகும்? நம்ம இது வந்து நம்ம மேக்னெட் வந்து என்ன, இது வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்த மூணு பொருளை காந்த வந்து அட்ராக்ட் பண்ணும். இது எக்ஸாம்பிள் பாருங்க. அப்புறம் கீழே வந்தேன்னா யூ கேன் அப்சர்வ் இது ஒவ்வொரு போல்லையும் என்னது மேக்னெட் வந்து இதுவும் ஒரு போல் அட்ராக்ட் பண்ணும். அப்புறம் இங்க பார்க்கும்போது பாரு, நார்த் போல், சவுத் போல். இது ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பாரு மேக்னெட்டிக் லெசன்ல வந்து
இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா 1-2 கொஸ்டின் வரும். அது என்ன வருங்க பாருங்க, எந்த மாதிரி கேட்பாங்கன்னு நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த பாருங்க, இப்ப அடுத்தது வந்து இப்ப அட்ராக்ட் பாருங்க. இப்ப இது வந்து நார்த் சவுத் இல்லையா? இப்ப நார்த் சவுத் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அதே போல வந்து சவுத் நார்த் எல்லாமே இது ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப ரிப்பல்சிவ் என்ன வரும்? ரிப்பல்சிவ் தியரி என்ன அப்படின்னா, இங்க பாருங்க என்ன என்ன பண்ணிருக்க பாருங்க, ஒரு ஸ்டாண்ட்ல வந்து காந்தத்தை வந்து கட்டி போட்டுருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க வந்து மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட் இந்த ரெண்டு என்னமே ஒரே இது இல்லையா? ஒரே போல் இருக்குது இல்லையா? பாருங்க இங்க பாருங்க ரெட் என்ன நார்த். அப்ப இதுல இருக்கும்போது இது நார்த் மேல போனா இது என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நார்த் சவுத் போகும்போது அது வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அட்ராக்ட் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆக்டிவிட்டியில என்ன பண்ண போறீங்க? இதே இதுல வந்து திசையை வந்து ஒரே எந்த பக்கம் காட்டுறதுங்கிறது வந்து டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்ம காந்தத்தை வந்து கீழே நம்ம என்ன பண்றோம்? இந்த தொங்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இது எந்த டைரக்ஷன் காட்டுறது? இங்க பாருங்க, இது வந்து suspend a bar magnet from a rigid support using a thread, ensure that there are no magnet substance அங்க பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்ப இது என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உடனே இது வந்து கொஞ்சம் ஆசிலேட் ஆகி அது நிற்கும். இந்த ஷார்ட் டைம் இந்த டியூரேஷன் ஆனவொடனே என்ன ஆகும்? ஒரு ரெஸ்ட்ல வந்துடும். ரெஸ்ட்ல வந்த உடனே என்ன காட்டு பாருங்க, டைரக்டட் டுவேர்ட்ஸ் த ஜியாகிரபிக் நார்த். அதே மாதிரி ரிப்பீட் தான் இந்த. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்தத்தோட புலம்ங்கிறது அப்படின்னா, இது வந்து என்ன ஸ்ப்ரெட் சம் அயன். இப்போ என்ன செய்றீங்கன்னு ஒரு காந்தத்தை வச்சு நம்மளுடைய இரும்பு துகள் இருக்குது இல்லையா? ஸ்ப்ரெட் சம் அயன் ஃபைலிங்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தோமோ கொஞ்சம் கலெக்டட் பண்ணி அந்த ஓரத்தில் வந்து அப்படியே தூவி விட்டுட்டு அந்த ஷீட்ல வந்து வச்சு இப்போ வந்து பிளேஸ் பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட் என்ன பண்ணணுமோ இதுல நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும்? இது வந்து ஜென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். எப்படி எதுக்காக நம்ம ட்ரேஸ் பண்ணணும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒயிட் ஷீட் பேப்பரை வந்து மேலே வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் டிராயிங் போர்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு இந்த காம்பஸ் நீடில் வந்து பிளேஸ் நியர் த எட்ஜ் வரும்போது இந்த பேப்பர் ஆஃப் த போர்டு ரொட்டேட் அன்டில் த எட்ஜ் ஆஃப் த பேப்பர் இஸ் பேரலல் டு த பர். இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க, பேப்பர் இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் நீடில். அப்போ த காம்பஸ் நீடில் இஸ் பிளேஸ் ஆன் த சென்டர் ஆஃப் த பேப்பர் அண்ட் தென் ஹென்ஸ் நீடு. இந்த வந்து காம்பஸ் பேப்பர் வச்சு நீங்கள் இது பண்ணும்போது என்ன ஆகும்? இதோட டைரக்ஷன் இருக்குது இல்லையா? இந்த இதோட மேக்ஸிமம் வந்து நியூ பொசிஷன் வந்து நார்த் அண்ட் சவுத் போல் வந்து என்ன ஆகும்? மார்க் வந்து நீடில் கம்ஸ் டு ரெஸ்ட். இது வந்து நம்ம எந்தெந்த இதில் எப்பெல்லாம் எந்த நீடில் வந்து எந்த டைரக்ஷன் காட்டுதோ அது அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த காந்தத்தோட இந்த புலம் வந்து நம்ம ஈஸியாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பாருங்க, கேர்டினல் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஆர் ட்ரா நியர் த கார்னர் ஆஃப் த பேப்பர். இது வந்து நம்ம நோட் பண்ணிட்டு இங்க இந்த பாயிண்ட் பாருங்க, த பிளாட்டிங் காம்பஸ் இஸ் பிளேஸ்டு நியர் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்ட் எண்ட் ஆஃப் த நீடில் ஆஃப் த நார்த் போல். இது வைக்கும் போது இப்போ காம்பஸ் மூட் எங்க வந்து நியூ பொசிஷன் மூவ் ஆகுது. சச் சவுத் போல் ஆக்குபைஸ் வந்து பொசிஷன் ப்ரீவியஸ்லி ஆக்குபைட் பை த நார்த் போல். ஏற்கனவே நம்ம சவுத் போல் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அது வந்து நார்த் போல் நியர்பை ஆகும் போது இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஈஸியாக வருது. இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது வந்து டிஃப்ளெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் மார்க். இதுதான் இங்க வந்து இந்த டிஃப்ளெக்ஷன் இருக்குது இல்லையா? இந்த டிஃப்ளெக்டிவ் வந்து அந்த விலகிட்டு போகுது பாருங்க. இதை வந்து நாம பாயிண்ட் பண்ணிட்டு போது நமக்கு என்ன கிடைக்கும்? கர்வ் லைன் டிரான் பை ஜாயினிங் த பிளாட்டட் பாயிண்ட்ஸ். அது அப்படியே நம்ம பிளாட் நம்ம பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு கர்வ் இந்த மாதிரி வந்து இந்த ஜாயின் வருது. ஸோ இதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு காந்த புலத்தை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுல என்ன ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்டிவ் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்கலாம். அட்ராக்டிவ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்துருந்தோம். இப்போ விகர் இந்த இந்த நெக்ஸ்ட் காம்பஸ் ஃபீல்டு போகும்போது இது எப்படின்னா டிஃப்ளெக்டிவ் ஏ லார்ஜ் எக்ஸ்டென்ட். எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டென்ட் ரொம்ப லார்ஜ் எக்ஸ்டென்ட் போகுது. ஸோ அட் பர்டிகுலர் இது வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட இது வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் இஸ் லார்ஜ் த டிஃப்ளெக்ஷன் நீல் கிராஜுவலி டிக்ரீசஸ். இதெல்லாம் ஒரு பாயிண்டாக கேட்பாங்க. அப்புறம் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து பொசிஷன் தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் பிகாஸ் தெர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அட் திஸ் பொசிஷன். எங்க வந்து அந்த காந்தத்தோட அந்த விசை அங்கே இல்லையோ அங்கே வந்து குறையுதோ அங்கே வந்து என்ன ஆகுது? டிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த காம்பஸ் நீடல் இருக்குது இல்லையா? ஆல்சோ நோன் இஸ் பிளாட்டிங் காம்பஸ் ஆர் மேக்னெட்டிக் நீடில் தான் கன்சிடர் டைனி பைவட்டட் மேக்னெட் இந்த ஃபார்ம் ஆஃப் த பாயிண்டர். இங்கிருந்து டைனிகான்னு காண போகுது. The ends of the compass needle point approximately towards the geographic north and south direction. இது பார்க்கும்போது என்ன சவுத் அண்ட் நார்த் டைரக்ஷன்ல இந்த இதுல நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் மேக்னெட்டிக் மெட்டீரியல். சரி, என்ன மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா இப்ப பாருங்க என்னென்ன இங்க வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ சம் அயன் என்னன்னா அயன் பின்ஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து ஸ்டேப்பிள் பின்ஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து அயன் நெயில்ஸ் ஆணி எடுக்கிறீங்க, ஸ்டேப்பிள் பின்னு, அப்புறம் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் எடுக்கிறீங்க. இதெல்லாம் சின்ன ஒரு பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க
6 இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. இப்போ என்ன இதெல்லாம் எடுத்து என்ன பண்ண போறீங்க, ஒரு வுட்டன் டேபிள் வைக்கிறீங்க. வச்சு மேக்னெட் நம்ம கொண்டு போகிறோம். எதெல்லாம் வந்து நீங்கள் அட்ராக்ட் ஆகுது அதை வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அதில் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல், அப்புறம் நான் மேக்னெட் மெட்டீரியல், இதை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருங்க. இப்போ தீஸ் கேன் பி மேக்னெட்ஸ் டு கிரியேட் பெர்மனன்ட் மேக்னெட். சரி, இப்போ இந்த மெட்டீரியல் வந்து இந்த மேக்னெட் அட்ராக்ட் ஆகுது இல்லையா? இப்போ இதுதான் பர் மெட்டீரியல் விச் ஆர் அட்ராக்ட் பை மேக்னெட் ஆர் கால்ட் மேக்னெட் மெட்டீரியல்ஸ். இது ரொம்ப சிம்பிள். அப்புறம் தோஸ் மெட்டீரியல் விச் ஆர் நாட் அட்ராக்டட் வந்து நான் மேக்னெட் மெட்டீரியல். இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்துன்னு வச்சுங்க. ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இது வந்து மேக்னெட் மெட்டீரியல், நான் மேக்னெட் மெட்டீரியல் ஒரு இமேஜாவோ இல்லை ஒரு எம்சிக்கோ கொடுக்கும்போது நீங்கள் அது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பார்த்தோன்னா, இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. அதாவது மேக்னெட்டிக்கலி ஹார்ட் மெட்டீரியலுக்கு தெரியா, இது ஆல்சோ ஏன்னா மேக்னெட் சைஸ் அது பட் ரெக்யூர் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ இதை வந்து அதாவது நம்ம காந்தமாக ஆக்கிறதுக்கு, காந்தமாக வந்து நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து ரொம்ப நம்ம ஹார்ட் மெட்டீரியல் நம்ம இங்கே இருக்கணும். இது ஏன் அப்படின்னா, திஸ் பிகாஸ் மெட்டீரியல்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் தே பிஹேவ் டிஃபரெண்ட் வென் தே ஆர் பிளேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதோட ஒவ்வொரு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வேறு வேறு ஒரு அணு அமைப்பு இருக்குது இல்லையா. அப்போ காந்தத்தில் வரும்போது அதுவும் அதோட மாறுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல என்னென்ன இருக்குன்னா, இந்த பேஸ் வந்து பிஹேவியர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த காந்த புலத்தை வச்சு, இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். காந்த புலத்தை வச்சு எந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபை பண்ண முடியல அப்படின்னா, பாருங்க, டயா மேக்னெட் மெட்டீரியல், பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெரோ மேக்னெட் மெட்டீரியல். சரி, இது என்னன்னாங்க கொஞ்சம் நீங்க பார்க்கலாம். நீங்க ஹையர் கிளாஸ் போனால் இதை வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போறீங்க. இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது டயா மேக்னெட்டிக் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, when suspended on a external uniform magnetic field வந்து they will align themselves perpendicular to the direction. இப்போ நம்ம நேற்று அன்னைக்கு பார்த்தோம், இது நம்ம அந்த சவுண்ட் வேவ்ஸ்ல பார்த்தோம். பெர்பெண்டிகுலர்னு எப்படி போகுது, இந்த பேரலல் எப்படி போகுதுன்னு பார்த்தோம். சரியா? அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் வந்து என்னன்னா மேலே கீழே போகுது. இதுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் போகிறது. இது டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ரெண்டாவது வந்து டெண்டன்சி அவே ஃப்ரம் த ஸ்ட்ராங்கர் பார்ட். இங்கே அவே ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் த பார்ட் டு வீக்கர் பார்ட். எங்கிருந்து எங்க போகுதுன்னா ஸ்ட்ராங்கர் பார்ட்ல இருந்து வீக்கர் பார்ட்டுக்கு போகுது. அப்புறம் they get magnetism in direction opposite to the magnetic field. எந்த இதுல போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் என்ன ஆகும், ஆப்போசிட் டைரக்ட் போகுது. இப்படி எக்ஸாம்பிள் பாருங்க, டயாமேக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் டயாமேக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன, பிஸ்மத், காப்பர், மெர்குரி, அப்புறம் கோல்டு, வாட்டர், இதெல்லாமே என்னது, இதெல்லாமே வந்து டயாமேக்னெட் சப்ஸ்டன்ஸ். இது நீங்க அதை நோட் பண்ணிடுங்க. இந்த பிஸ்மத், காப்பர், மெர்குரி, சார்கோ, இது எல்லாமே டயாமேக்னெட்டிக். அப்புறம் ஆல்கஹால், இதுவும் கூட ஹைட்ரஜன், இது எல்லாமே இந்த 5 விஷயம் 3, 4, 5, 6, 7 இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்புறம் மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வந்து நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். இதோட இப்போ காந்தத்தோட பண்புகள் வந்து என்ன ஆகும், வெளியில் இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் அந்த டெம்பரேச்சர் பற்றி அது ஒண்ணுமே பாதிக்கிறது இல்லை இல்லையா. இது வந்து காந்தத்தோட தன்மையை நம்ம பார்க்கலாம். இப்போ டயா பார்த்தோமா, இப்போ பேராமேக்னெட் பார்த்து பாருங்க. பேராமேக்னெட் என்னாகுன்னா, when suspended in a external uniform magnetic field வந்து they will align themselves parallel. பாருங்க, இது வந்து parallel, இது வந்து perpendicular. ஈஸியா நீங்க பார்த்துருங்க இல்லையா. அப்புறம் they have tendency move from the weaker to stronger. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது stronger to weaker. பேராமேக்னெட் வந்து weaker to stronger ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் they get magnetic in the direction in the field. இது வந்து நம்ம தேர்ட் பாயிண்ட். அப்புறம் எக்ஸாம்பிள் ஃபார் பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பாருங்க, என்னென்ன, அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனீஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன ஆகும், பேராமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக் என்ன, பிஸ்மத், நீங்க சொல்லுங்க அப்படி பார்க்க, பிஸ்மத், காப்பர், மெர்குரி, இதெல்லாம் வந்துடும். சரியா? இப்போ வந்து ஃபைனலாக பார்க்குறது ஃபெர்ரோ மேக்னெட்டிக். ஃபெர்ரோ மேக்னெட்டிக்ங்கிறது என்ன, இது பாருங்க, இது வந்து அதே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது இதில் அலைன் தெம்செல்ஸ் பேரலல் டு, பாருங்க அங்கே வந்து ஒன்று பேரலல் வந்துச்சு, இன்னும் பெர்பெண்டிகுலர் வந்துச்சு இல்லையா. இதில் என்ன வரும், அதே பேரலல் தான் வரும். ஆனால் இங்கே எதுக்கு பேரலில் போகும்னா, பேரலல் டு டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது இங்கே வந்துடுது. இப்போ இது எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டு வீக்கு, அப்புறம் செகண்ட் வந்து வீக் டு ஹார்ட் பார்த்தோம். இது வந்து மூவ் குயிக்லி ஃப்ரம் த வீக்கர் பார்ட் டு ஸ்ட்ராங்கர் பார்ட். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் போகுது. இது எங்கே, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இப்போ இதுவும் அது ஸ்ட்ராங்லி மேக்னெட்டிசைஸ் ஆகுது, எங்கே டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட் ஆகுது. அப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பாருங்க, அயன், கோபால், நிக்கல், ஸ்டீல் அண்ட் தேர் அலாய்ஸ். எங்கெல்லாம் அயன், கோபால், நிக்கல் இருக்குது அதில் வந்து ஃபெர்ரோ, எங்க வந்து பிஸ்மத், காப்பர் இருக்குதால வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இது வந்து டயா. அப்புறம் பேராமேக்னெட்டிக் வந்து என்ன பார்த்தோம், பேராமேக்னெட் பாருங்க, இங்கே பாருங்க, இது என்னென்ன நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். பேராமேக்னெட்டிக் இங்கே இருக்கு பாரு, அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், இதெல்லாம் வந்து நமக்கு பேராமேக்னெட்டிக். அப்போ 3 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சிருங்க. அப்புறம் இதுல ஆர்டிபிஷியல் மேக்னெட்டிக்கிறது என்ன, எப்படி உருவாக்குறேன்னு பார்க்கும்போது
For artificial magnets are produced from magnetic materials. எங்க ஏற்கனவே மேக்னெட் மெட்டீரியல் இருக்கும், அங்கிருந்து நம்ம உருவாக்குறோம். ஜெனரலி மேட் பை மேக்னடைசிங் அயன் ஆர் ஸ்டீல் அல்லாய் எலக்ட்ரிக்கலி. பொதுவாக எங்கிருந்து பண்றோம்? ஸ்டீல் அல்லாயும் மேக்னடைசிங் அயன் நம்ம உருவாக்குறோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஆர்டிஃபிஷியல் உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதோட எபிலிட்டி என்ன ஆகுதுன்னா, டு ரிட்டைன் தியர் மேக்னெட் ப்ராப்பர்ட்டி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கிளாசிஃபைடு பெர்மனன்ட் மேக்னெட் டெம்பரரி. இது அப்புறம் பார்க்கலாம். அதாவது இந்த எப்படி உருவாக்குறாங்கன்னா இதுதான். அதாவது தி மேக்னெட் ப்ரொடியூஸ் பை தி ஸ்ட்ரைக்கிங் ஏ மேக்னெட் மெட்டீரியல் வித் மேக்னெட்டிக் ஆர் வித் அதர் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கூட நம்ம வந்து இதான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வரும். அப்புறம் இது எங்க வந்தா இதோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பெர்மனண்டா நம்ம உருவாக்குறது, ஒன்று வந்து டெம்பரவரி உருவாக்குறது. இப்போ டெம்பரவரி மேக்னெட் எங்கிறது அப்படின்னா ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது வெளியில இருந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக்கை நம்ம உருவாக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து இருக்கிற அந்த அதோட பவர், அதோட ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், அது மேக்னெட்டிக்கா அது ஒர்க் ஆகும். அது வந்து இதாக ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து அதால வந்து அதோட ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியாது. இப்போ இங்க பாருங்க, நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி as soon as the external field is removed. என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிருது இங்க பாருங்க. அதாவது தேர் லூஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது டெம்பரவரி அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், அங்கிருந்து அந்த வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் இதில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டேன்னா அது வந்து காந்தத்தன்மை இழந்துரும். இதுதான் என்ன ஆகும், இது வந்து என்ன மாதிரி இதாகும்னா இதுதான் டெம்பரவரி இதில் ஆகும். இப்போ தேர் மேட் ஃப்ரம் எங்கே சாஃப்ட் அயன். இப்போ சாஃப்ட் அயன் பிஹேவ்ஸ் ஏ மேக்னெட் அண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு சாஃப்ட் அயன் ஆகுது. அப்புறம் ப்ரொடியூஸ் இன் ஏ காயில் ஆஃப் ஒயர் கேரிங் கரண்ட். அது கரண்ட்டை இது பண்ணிட்டு இட் லூசஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி as soon as the current is stopped in circuit. இல்லையா? இப்போ மேக்னெட் யூஸ் எலக்ட்ரிக் பெல்ஸ். இங்க பாருங்க, எலக்ட்ரிக் பெல்ஸு, அப்புறம் நம்ம கிரான்ஸ் எக்ஸாம்பிளாக டெம்பரரி மேக். இப்போ நம்ம வீட்டில் வந்து இதில் இந்த பெல்ல இருக்குது இல்லையா, இப்போ நம்ம அந்த டோர் வைக்கிறதெல்லாம் வந்து இதுதான். அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு கரண்ட்டை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அது காந்தத்தன்மையை அடையும். காந்தத்தன்மையை அடைஞ்சிட்டு நம்ம வந்து எப்போ வந்து அது வெளியிலிருந்து அது ஃபோர்ஸ் வந்து நிறுத்துறோமோ அது வந்து என்ன ஆயிரும், காந்தத்தன்மை இழந்துரும். காந்தத்தன்மை இருக்கும் போது அது வந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு உள்ள இருக்கிற அந்த இது நம்ம டோர் காலிங் பெல் பண்றோம் இல்லையா, காலிங் பெல் எல்லாம் வந்து இந்த கான்செப்ட்ல வருது. அது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டா நம்ம வந்து டெம்பரவரி மேக்னெட்டா நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ப்ரெட். இது சின்ன எக்ஸாம்பிள், இது நீங்களே பண்ணலாம். எப்படின்னா ஸ்ப்ரெட் சம் ஸ்டீல் பின் இல்லையா, அந்த ஸ்டீல்ல யாரும் சின்ன சின்ன பின் வந்து ஸ்டீல் பின்ஸ் ஆனி உட்டன் போர்டில் வச்சுட்டு அண்ட் பிரிங் அன் அயன் நை இல்லையா, இந்த இரும்பு ஆணி கொண்டு வந்துடணும். அதை அட்ராக்ட் பண்ண பாருங்க. இது வந்து ஆணி வந்து அந்த ஸ்டீல் பின் வந்து அட்ராக்ட் ஆகாது. இப்போ என்ன செய்றீங்கன்னா, மேக் ஒன் ஆஃப் த மேக்னெட், இப்போ ஆஃப் த பார் மேக்னெட் ஒன்று எடுத்து டச் ஒன் ஆஃப் த அயன் நைட் இருக்குது அந்த ஆணியை, அது வந்து எடுத்து என்ன பண்றீங்க, ஸ்லைட் இட் அலாங் இட்ஸ் லென்த் இன் ஒன் டைரக்ஷன் ஸ்லோலி டில் த அதர் எண்ட் இஸ் ரீச். மெதுவா அந்த காந்தத்தை என்ன பண்ணும், அந்த ஆணியில வந்து ஸ்லைடை நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ண நல்லா அது வந்து நல்லா நம்ம வந்து ரப் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே 20 to 30 times பண்ணணும். இல்லைன்னா வந்து சீக்கிரமா ஆகாது. ஆயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மேக்னெட் வந்து மூவ் ஒன் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும் போது அப்புறம் என்ன பண்றீங்க, அந்த ஸ்வைப் பண்றது என்ன பண்ணீங்க, நீங்க வந்து நிறுத்திடுறீங்க. இப்போ என்ன ஆகும், இந்த ஆணியை வந்து நம்ம மெதுவா என்ன செய்யணும், அந்த ஸ்டீல் பின்னிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், இந்த ஸ்டீல் பின் வந்து ஸ்டிக் இன்டு தி அயன் நெய் பிகாஸ் நெயில் ஹஸ் பிகம் எ டெம்பரரி மேக்னெட். புரிஞ்சா? இது வந்து நீங்க வீட்டிலேயே நீங்க ஒரு சின்ன ஒரு காந்தம் இது மாதிரி இருந்தாலும் நீங்களே பண்ணி பார்க்கலாம். சரியா? இது வந்து டெம்பரவரி. அப்போ மேக்னெட்டிசம் இஸ் ஏ, இங்க முக்கியமான கேள்வி, மேக்னெட்டிசம் இஸ் ஏ ப்ராசஸ் இன் விச் ஏ சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் ஏ பெர்மனன்ட் ஆர் டெம்பரவரி மேக்னெட் பை எக்ஸ்போசிங் டு an external magnetic field. இது வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மெத்தட் வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து என்ன டெம்பரவரி பார்த்துட்டோம். இப்போ பெர்மனன்ட் மேக்னெட் என்ன அப்படின்னா, பெர்மனன்ட் மேக்னெட் வந்து இதுவும் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து இருந்தாலும் இது என்ன ஆகும், தீஸ் மேக்னெட் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்சஸ் லைக் என்ன, இது முக்கியமான பாருங்க, ஆர்டன்ட் ஸ்டீல் அண்ட் சம் அலாய்ஸ். இது வந்து ஸ்டீல் சம் அலாய்ஸ் நம்ம பண்றோம். இதுல என்ன இருக்கும், த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பெர்மனன்ட் மேக்னெட் ஆர் மேட் அப் ஆஃப் என்ன பாரு, இது வந்து நீங்க இந்த அப்ரிவேஷன் வச்சுங்க. இது சின்ன ஒரு நிமோனிமிக்ஸ். அப்புறம் அல்னிகோன்னு என்னன்னா அல்லாய் ஆஃப் அலுமினியம். சரியா? ஏஎல்ங்கிறது அலுமினியம், அப்புறம் நிக்கல்ங்கிறது எண்ணெய், அப்புறம் கோபால்ட். ஏஎல்னா அலுமினியம், என்ஐ நிக்கல், சிஓ. நீங்க வந்து இந்த சிம்பிள் எழுதும் போது இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அலுமினியம் சிம்பிள் இங்க வந்து கேபிட்டல் கொடுத்துருக்காங்க,
நீங்க இதை பார்த்துட்டு அங்க அலுமினியம் தானே சொல்லி ஏஎல்னு கேபிட்டல் எழுதக்கூடாது. அது வந்து என்னன்னா நீங்க வந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் எல் தான் போடணும். அதே மாதிரி நிக்கலுக்கு அப்படிதான். எண்ணெய் பொருள் சிஓக்கு அப்படிதான். சரியா? சிஓ வந்து நீங்க பெருசு இப்படி போட்டுக்கலாம். அப்ப வந்து இப்ப இது வந்து 2மே ஒரே இதானாலும் இது என்ன ஆகாது? இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஒண்ணு வந்து கேபிட்டல், 2 ஸ்மால் எடுத்து எழுதணும். சரி பேர் வந்து என்ன அல்னிகோ. இது வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப அடுத்தது வந்து மேக்னெட் யூஸ் இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்றது, ஸ்பீக்கர்ல யூஸ் பண்றது, அப்புறம் அதே வந்து மேக்னெட் காம்பஸ்ல யூஸ் பண்ணி இது எல்லாமே என்ன ஆகும்? பெர்மனன்ட் மேக்னெட். ஏன்னா அது வந்து டெம்பரரி ஆயிட்டா அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா? இது இப்ப நான் இப்ப சும்மா அந்த நெயில் இருக்குது. நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் நம்ம விட்டுருவோம். இப்ப அலாரம் நம்ம காலிங் பெல் இருக்குது. காலிங் பெல் வந்து எப்பவுமே மேக்னெட் அவசியம் இல்ல. எப்ப வந்து நம்ம யாராவது சுவிட்ச் அமுத்துவாங்களோ, அந்த நம்ம பாயிண்ட் அப்ப வந்து அது வந்து சவுண்ட் குடுத்தா போதும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம டெம்பரரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல நம்ம இது வந்து இப்போ நம்ம அந்த ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் ஆகுது 24 ஹவர்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல இருக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பெர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ண போறோம். இப்ப பெர்மனன்ட் மேக்னெட் என்னென்ன பண்ணும்? பாருங்க பெர்மனன்ட் மேக்னெட்ல வந்து நியோடைமியம். இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. நியோடைமியம் மேக்னெட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் இன் தி எர்த். இப்ப இது இந்த இந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுங்க. நியோடைமியம் மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் ஆன் தி எர்த். இப்ப அல்னிகோங்கிறது என்ன வரும்? அல்னிகோ கவ் மேக்னெட் இஸ் யூஸ்ட் டு அட்ராக்ட் ஷார்ப் அயர்ன் வயர் and other iron object that may be ingested by the animal while grazing thereby என்ன பண்ணும் causing damage to their digestive tract. இப்போ இந்த இதுல சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா இந்த அன்னிக்கோ கவ் மேக்னெட் வந்து என்ன ஆகும்? இப்ப நம்ம இதெல்லாம் போகுது இல்லையா? எது நம்முடைய இந்த எனிமல் செல்ல வந்து இந்த கிரேசிங் போகும்போது என்ன ஆகுதுன்னா தெரியாம ஏதோ இரும்பு பீஸ் வந்து அங்கிங்க அது வந்து உள்ள வந்து இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த வந்து நம்ம வயிறுக்குள்ள போய் டேமேஜ் ஆகுது இல்லையா? இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து அது என்ன ஆயிரும்? சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன அந்த தீனியோட வந்து உள்ள போயிடும். அந்த மாதிரி கட்டத்துல வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த அல்னிக்கோ இத வச்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட்ல உள்ள இருந்துக்குள்ள அது வெளியில எடுக்குறாங்க. அத வந்து கூட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. அப்புறம் இந்த மேக்னெட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மேனேஜ் வந்து என்ன ரிமூவ்ட் பை என்ன ஆகும்? மேக்னெட் ப்ராப்பர்ட்டி எப்படி சார் ரிமூவ் பண்ண அப்படின்னா, இங்க பாருங்க வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் இட் பை தி ஃபாலோயிங் வேவ்ஸ். எப்படி இது வந்து நிச்சயமா கேட்பாங்க. ஒரு படம் குடுப்பாங்க. இல்லன்னா சின்ன ஒரு படம் குடுத்துட்டு இது வந்து என்ன வாட் டைப் ஆஃப் இது இது வாட் டைப் ஆஃப் பிக்சர்ல வந்து இது வந்து மேக்னெட்டிக் வந்து வந்து உருவாக்குறதா? இல்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்றதான்னு கேட்பாங்க. இப்ப பார்க்கும்போது பிளேசிங் த மேக்னெட்டிக் ஐடியல் ஃபார் எ லாங் டைம். யூஸ் பண்ணாம நம்ம மேக்னெட் வச்சுட்டே இருப்போம் இல்லையா? அப்ப வந்து என்ன ஆயிரும்? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து போயிரும். அப்புறம் கன்டினியூஸ் ஹேமரிங் ஒரு சுத்தி எடுத்துட்டு நம்ம அத வந்து அடிச்சுட்டே இருந்தாலும் அந்த கன்டினியூஸ் போயிரும். அப்புறம் டிராப்பிங் த மேக்னெட் ஃப்ரம் எ ஹைட் ரொம்ப உயரத்திலிருந்து கீழ போட்டு விழுந்தாலும் போயிரும். இப்ப ஹீட்டிங் எ மேக்னெட் ஹை டெம்பரேச்சர் அத நல்லா நம்ம சூடுபடுத்தினாலும் என்ன ஆயிரும்? டெம்பரேச்சர் போயிரும். அப்புறம் பாசிங் எ வேரியபிள் கரண்ட் இன் எ காயில் தட் என்க்ளோஸ் காந்தம் இருக்கிற அந்த பலன்ல வந்து காந்தம் இருக்கிற புலத்துல இருந்து ஹை கரண்ட் விடாம பாஸ் பண்றதால காந்தத்தன்மை போயிரும். அப்புறம் இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆஃப் தி மேக்னெட் கரெக்ட்டா வகையில என்ன பண்ணணும்? அந்த காந்தத்தை ஸ்டோரேஜ் பண்ணணும். அதாவது 2 இப்ப நீங்க நீங்க ஸ்கூல் லேப்ல பாருங்க எப்படி வச்சிருப்பாங்க? 2 இந்த பார் மேக்னெட் வச்சு 2 பார் மேக்னெட் வச்சு நடுவுல வந்து சின்ன ஒரு கட்டை வச்சிருப்பாங்க. சின்ன வுட்டன் பீஸ் வச்சிருப்பாங்க. இப்ப அதுக்கு மேல வந்து ஒரு பேப்பர் இந்த இந்த இது பேப்பர் மாதிரி. இந்த சோப் பேப்பர் மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் வச்சு ப்ராப்பரா நீங்க சேவ் பண்ணாதான், அந்த காந்தம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுமே ஒட்டாம இருக்கும். நீங்க அது இல்லாம, அந்த சென்டர்ல வந்து வுட்டன் பீஸ் இல்லாம நீங்க டைரக்ட்டா 2 காந்தம் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அது எப்பவுமே ஒட்டிட்டு இருக்கும்போது, நீங்க அப்படியே பேக்கேஜ்ல உள்ள நீங்க உள்ள வந்து பேக்கெட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு சர்டன் பீரியட்ல அதோட காந்தத்தன்மை வந்து அங்க வந்து இழந்துரும். ஸோ அதனால இதுவும் ஒரு பெரிய ரீசனா எடுத்துக்கலாம். இப்ப ஹெர்ட்ஸ் மேக்னெட் பாருங்க. எர்த் மேக்னெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். கொஞ்சம் குழப்பமா இருந்தா கொஸ்டின் வரும். அதாவது எர்த் ஹஸ் பீன் அஸ்யூம்ட் ஆர் இமேஜின்ட் பை த scientists by huge magnetic dipole. However, the position of the earth's magnetic poles is not well defined in the earth. என்னதான் இருந்தாலும் இது வந்து நம்ம அந்த அளவு நம்ம டிவைட் பண்ண முடியல. ஒரு இமேஜினரி இதை நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ எர்த் இஸ் லொக்கேட்டட் நியர் ஜாகிரபிக் நார்த் போல். நார்த் போல் ஆஃப் எர்த் மேக்னெட் லொக்கேட்டட் நியர் த ஜாகிரபி சவுத் போல். இது ரெண்டுமே ஜாகிரபி சவுத் போலையும் ஜாகிரபி நார்த் போலையும் எர்த் மேக்னெட் வந்து இங்க வந்து லொக்கேட் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் the line joining magnetic pole is called the magnetic axis. இந்த படத்தை பாருங்க மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வந்து இங்க படத்தை இங்க பார்க்கலாம். பாரு இது எர்த் வந்து இப்ப நார்த் கிராஃபைட் போல் வந்து இங்க இருக்குது. இங்க சவுத் பாரு இங்க வந்து ஆப்போசிட்டா நார்த் பக்கத்துல சவுத் கிராஃபைட் போல் இங்கிருந்து இப்படி வருது. இது சவுத் மேக்னெட்டிக் போல் வருது. ஸோ இதுதான் எர்த் எஸ் ஏ மேக்னெட்ங்கிறதுக்கு ஒரு நம்ம ஒரு இமேஜினரி நம்ம பண்ண. அப்ப மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா? இது என்ன ஆகும்னா இன்டர்செக்ட் த ஜியோகிராபிக்கல் நார்த் pole at a point called the north geometric pole or northern magnetic.
இங்க பாரு நார்த் மேக்னெட், இங்க நார்த் மேக்னெட்டிக் போல்து இங்க என்ன ஆகும், இது ரெண்டுமே இன்டர்செக்ட் இங்க ஆகுது பாத்தீங்களா, இங்க வந்து நடுவுல ஒரு இன்டர்செக்ட் ஆகுறது நார்த் மேக்னெட். அதே மாதிரி இது வந்து ஒரு சவுத் மேக்னெட்டிக் வந்து இங்க இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். இப்போ இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். அப்புறம் அடுத்தது வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் தி யூனிவர்ஸ் இஸ் ஆக்சுவலி என்ன, நியூட்ரான் ஸ்டார் கால் மேக்னெட்டர், மேக்னெட்டிக் நியூட்ரான் ஸ்டார். இந்த மாதிரி தான் ஒரு யூனிக்கான ஒரு வேர்ட்ஸ், யூனிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் இங்க வரும். இப்போ ஆல்ரெடி நான் பார்த்தது வந்து இந்த பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஆஃப் எர்த் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி என்ன மோஸ்ட் பவர் மேக்னெட் யூனிவர்ஸ், இது வந்து யூனிவர்ஸ்னு பார்த்தோம். யூனிவர்ஸ்னு பார்க்குறோம் பாருங்க. இது எங்க இருக்கு, லொக்கேட்டட் இருந்து எங்க இருக்குதாமா, இது லொக்கேட்டட் இந்த மில்கி வே கேலக்சில இருக்குது. இதோட டயா என்ன பாருங்க, டயா வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் அண்ட் மாஸ் வந்து 2 to 3 டைம்ஸ் தட் ஆஃப் த சன். அப்ப பாருங்க சூரியனை விட 2 இருந்து 3 பங்கு அதிகமாகிறாங்க. என்னது இதோட அந்த 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 மேக்னெட்டர் வந்து 20 கிலோமீட்டர், சரியா. இப்போ மாஸ் நிறை வந்து அவ்வளோ இது இவ்வளோ இருக்குது. அப்புறம் மேக்னெட் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், அப்போ இவ்வளோ இது கிலோமீட்டர் தானே. ஸோ எனார்மஸ், ரொம்ப இதுவாக இருக்குது. கேப்பபிள் ஆஃப் அப்சர்விங் ஆல் த அயன் ஆட்டம்ஸ் ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம் ஹீமோகுளோபின். பாருங்க ஹீமோகுளோபின் இருக்கிற அயன் எல்லாமே அப்சர்வ் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் லிவிங் பாடி. ஈவன் இப்படி பொசிஷன் இன்ட்டு 1000 கிலோமீட்டர். அப்போ பாருங்க 1000 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மேக்னெட் இது வச்சாலும் நம்ம பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் இருக்கிற ஹீமோகுளோபின் அயன் கான்டென்ட் இருக்குது இல்லையா, ஹீமோகுளோபின் இருக்கிற அயன் கான்டென்ட் என்ன பண்ணுதாமா, அட்ராக்ட் பண்ணதுக்கு அந்த அளவு வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்புறம் இங்க இருந்து சவுத் ஜாமெட்ரிக் போல் வந்து இங்க பார்த்தோம், இங்க சவுத் ஜாமெட்ரிக் போல் பார்த்தோம். இப்ப அதே போல வந்து இந்த என்ன ஆகும், the magnetic axis and the geographical axis வந்து do not coincide with the each other. coincident ஆகிறதுல அந்த intersect அப்படி நின்னுரு. the magnetic axis of the earth inclined 10 degree to 15 degree with geographical axis. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட். இதை ஒண்ணுக்கு 2 தடவை எழுதி நீங்க பாருங்க. எவ்வளவு டிகிரி இன்க்ளைன் ஆகிறது, 10 to 15 டிகிரி. அப்போ the exact cause of earth magnetism என்ன is not known even today. cause earth magnetism வந்து இன்னும் நமக்கு தெரியல. However, some important factor என்னாகும் which may be cause of earth magnetic follow. எப்படி earth magnetic என்னென்ன ரீசன் பாருங்க, mass of main substance in the earth, அதோட காந்தத்தோட காந்த தன்மை கொண்ட பொருள்கள் வந்து இருக்குது இல்லையா, அதோட நிறைகள்னால வருது. இப்போ ரேடியேஷன் ஃப்ரம் த சன், இப்போ ஆக்ஷன் ஆஃப் த மூன், இந்த மூணு ஒரு ரீசனா நம்ம இங்க கொடுக்கல. இது எதுக்கு ரீசன்னா இந்த பாருங்க எர்த்து, அதாவது என்ன விச் மேபி த காஸ் எர்த் மேக்னெட் இருக்கலாம். எர்த் மேக்னெட்டிசம் ஆர்எஸ் ஃபாலோஸ், இந்த பூமி வந்து காந்தமை காரனுக்கு என்னன்னாங்கிறத இந்த ஒரு இதுல கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து முக்கியமானது ஒண்ணு கோர் ஆஃப் த எர்த். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா இந்த மெட்டாலிக் ஃப்ளூயிட் இருக்குது காந்தத்துல பாருங்க, இட் இஸ் பிலீவ் தட் எர்த் மேக்னெட் ஃபீல்டு வந்து டியூ டு தான். அப்ப இன்னும் கூட என்னன்னா என்ன நம்புறோம் அப்படின்னா இந்த எர்த்தோட மேக்னெட் ஃபீல்டு காரணம் வந்து பாருங்க மால்டன் சார்ஜ்டு மெட்டாலிக் ஃப்ளூயிட் இன்சைடு எர்த் சர்ஃபேஸ். இது முக்கியம். மெட்டாலிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, மெட்டாலிக் என்ன, மெட்டல் என்ன உலகம், இந்த மெட்டாலிக் ஃப்ளூயிட் வந்து பூமிக்கு அடியில பூமிக்கான அந்த கிரஸ்ட்ல வந்து என்ன ஆகுது இருக்கிறது இல்லையா, இதுதான் இந்த காந்தத்தன்மை கூட முக்கியமா காரணம். இதோட ரேடியஸ் வந்து 3500 கிலோமீட்டர், கம்பேர்ட் எர்த் ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர். இதை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. இது வந்து கிரஸ்ட், இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு கூட இந்த பார்ட்ஸ் என்னன்னு கூட கேட்கலாம். கிரஸ்ட், அப்புறம் மேண்டில்ங்கிறது எங்க வருது பாரு. இப்ப லிக்யூட் அவுட்டர் கோர் இங்க பாருங்க, இந்த இது எல்லோ ரீஜன்ல சாலிட் இன்னர் கோர், உள்ள சாலிட் இன்னர் கோர், லிக்யூட் வந்து இன்னர் கோர், அப்புறம் மேண்டில், அப்புறம் வந்து கிரஸ்ட். இதை 4 நீங்க நான் வச்சுங்க. அப்புறம் இவனை திடீர்னு பிஜிஎன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க பிஜிஎன்ஸ் ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி நேவிகேஷனல் எபிலிட்டிஸ். பாருங்க பறவைகள், ஐ மீன் புறா, இட் enables them to find their way back home even if you take them to a place where they have never been before. சரியா, இப்ப புரிஞ்சு. இப்ப ஆதி காலத்துல வந்து இந்த புறாக்கள் வந்து தூதி விடுறாங்க இல்லையா, புறாக்கள் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல மன்னர்கள் அந்த ஆட்சி செய்யும் போது அந்த காலத்துல என்ன பண்ணும், நமக்கு இந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம கிட்ட இல்லாம இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, இந்த புறாவோட காலில் வந்து கட்டி விடுவாங்க. அந்த புறாவுக்கு ஏன் புறா வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, அந்த புறா தான் என்னாகும் கரெக்டா போய் அதோட நேவிகேஷன் எபிலிட்டி வந்து புறாவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. கரெக்டா போய் திரும்பின இடத்த என்ன பண்ணிடணும், நீங்க எப்படி நீங்க விட்டாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு. இப்ப கூட நீங்க நிறைய புறா வளர்க்குறாங்க இல்லையா, புறா நீங்க வந்து புறா நீங்க வந்து அந்த வளர்த்துட்டு இருந்தேன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா வந்து அது புறா வந்து விட்டுருவாங்க. அது எவ்வளவு தூரம் போனாலும் கரெக்டா மிஸ் ஆகாம அந்த யார் வளர்க்குற எந்த வீடோ அங்க வந்து கரெக்டா அது வந்து சேர்ந்துடும். ஸோ புறா கிட்ட அந்த மாதிரி பவர் இருக்குது. அப்புறம் இது பாருங்க, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட் இன் தேர் பீக்ஸ். எப்படி காரணம் பாருங்க, த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னடைட் இன் தேர் பீக்ஸ், அந்த அளவுல
ஒரு இது இருக்குது, மேக்னெட் இருக்குது. என்ன ஆகும்? எனேபிள் தெம் டு சென்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த். இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இதுவும் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். புறாவில் வந்து என்ன பவர் இருக்குது, எப்படி அது கரெக்டாக லொக்கேட் பண்ணுது, இந்த நேவிகேஷன் பண்ணுது அப்படின்னா, அதோட பீக்கில் என்ன இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் இருக்குது. அது என்ன ஆகும், எர்த் மேக்னெட்டிக் கூட அதை வந்து சென்ஸ் பண்ணி கரெக்டாக அதை எடுத்து வந்துடும். அதுக்கு பேர் என்ன பாருங்க, such a magnetic sense is called magneto-reception. இந்த இந்த ஒரு டெஃபினிட் பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது ஒரு பாக்ஸில் ஒரு யூனிக்காக இருக்குது, இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ எர்த் மேக்னெட் ஃபீல்ட் பார்க்கல. இப்போ ஃப்ரீ சஸ்பெண்ட் மேக்னெட் ஃபீல்ட் கொடுத்தாச்சு, பாயிண்ட் நம்ம இது பண்ணிடுறோம். அப்போ இது இருப்பது என்ன, அது எப்படி நிற்கும், நார்த் சவுத் டைரக்ஷன் மேக்னெட் நிற்கும், தெரியுது. அப்போ இதனால நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா, the earth behaves like a huge magnetic dipole with its magnetic poles located near geographical poles. இந்த geographical poles வந்து இதுவும் நம்ம டைபோல் வந்து இருக்கும். இப்போ நார்த் போல் வந்து மேக்னெட் ஃபீல்டு வந்து இருக்குது இல்லையா, அப்ராக்சிமேட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஜியாகிரபிக் நார்த். இந்த நார்த் போல் வந்து எப்படி இருக்குது, அந்த புவி மண்டலத்தோட நார்த் நார்த் அந்த ஜியாகிரபிக் இதில் வந்து நம்மளுடைய காந்தம் வந்து அதோட வடதுருவம் வந்து இந்த பூமியோட வடதுருவத்தோட வந்து நிற்கும். அதே மாதிரி வந்து சவுத்து என்ன ஆகும், அதே தான். இப்போ அந்த அப்ராக்சிமேட் சேர்த்து மேக்னெட் போல் வந்து நார்த் போல் வந்து the needle is attracted by the magnetic south pole of the earth. சரியா? இப்போ நார்த் போல் வந்து இங்கே சவுத்தால் அட்ராக்ட் ஆகுது. அப்புறம் விச் இஸ் லொக்கேட்டட் ஜிஆர்பி நார்த், இதுவும் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் இங்கே வருதுனால இப்போ இதே போல தான் நார்த், எப்படி நார்த் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி வந்து இதே மாதிரி சவுத் பாருங்க. ஆல்சோ த மேக்னெட்டிக் சவுத் போல் ஆஃப் த நீடில் அட்ராக்டட் பை த மேக்னெட்டிக் நார்த் போல் ஆஃப் த எர்த். இப்போ அதே நம்ம இதில் சவுத் போல் வந்து நம்ம பூமியில் இருக்குது, மேக்னெட் நார்த் போலோட அட்ராக்ட் ஆகுது. மேலே வந்து நம்ம பார்த்து நார்த் வந்து சவுத்தால் அட்ராக்ட் ஆகுது, இது நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்குது, ரேஞ்சஸ் ஃப்ரம் 25 to 65 மைக்ரோ டெஸ்லா. சரியா? இந்த மேக்னெட்டிக் இது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுக்கும்போது இந்த டேட்டாவில் பத்திரமா நீங்கள் வந்து எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ஃபைனல் பார்க்கும்போது இப்போ எர்த் மேக்னெட் எவ்வளோ இருக்கு பாருங்க. எர்த் மேக்னெட் இஸ் 20 டைம்ஸ், எவ்வளோங்க, 20 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஃப்ரிட்ஜ். பாருங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் விட எர்த்தோட மேக்னெட் என்ன ஆகும், 20 மடங்கு சரியா பவர்ஃபுல். சரி, இப்போ யூஸ் ஆஃப் மேக்னெட் என்னது, வி கம் இன்டு கான்டாக்ட் வித் மேக்னெட். இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஜென்ரலாக கூட எழுதுவீங்க. ஆனால் கரெக்டான கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆஃப் அன் அவர் டெய்லி தேர் யூஸ் வந்து ரேஞ்ச் என்னென்ன இருக்குது. ஒன்று ஏன்சியன்ட் டைமில் வந்து மேக்னெட் ஃபார்ம் ஆஃப் டைரக்ஷன் ஸ்டோன், இது ஆரம்பத்தில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரும்போது இது எதுக்கு டைரக்ஷன் ஸ்டோன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க பாருங்க, டூரிங் வாயேஜ். இந்த கடல் பியானம் இல்லையா, இந்த பிரயாணம் பண்ணும்போது இந்த இந்த சீ டிராவலிங் எல்லாமே கடல் பிரயாணத்தில் இதை வந்து நம்ம டைரக்ஷன் ஸ்டோனா காந்த இது யூஸ் பண்ண. அப்போ வந்து காம்பஸில் மேக்னெட்டிக் காம்பஸில் வந்து கண்டுபிடிக்க முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது நம்ம இப்போ வந்து அங்கேயே எல்லாமே நேவிகேஷன் எல்லாமே இருக்குது, எந்த டைரக்ஷன் போகிறாங்கிறது அதுவே அந்த மிஷின் எல்லாமே சொல்லிடும். அங்கே இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆரம்பத்தில் வந்து டைரக்ஷன் ஸ்டோன் இது டைரக்ஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து என்ன பண்ணால் மேக்னெட்டிக் ஆர் யூஸ் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி டைனமோஸ். சரி, இப்போ எல்லாமே இப்போ மோட்டரில் யூஸ் பண்ணுறது. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டே டு லைஃப் இது நமக்கு தெரியும். யூஸிங் எலக்ட்ரிக்கல் பல்பு யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் மோட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் உதவி ஈவன் நம்ம பேக் இருக்குது இல்லையா, இந்த பேக் ஈவன் நம்ம செல்ஃபோன் கவர், நம்ம மொபைல் கவர்லேயும் கூட என்ன இருக்குது, சின்ன அந்த பட்டன் மேக்னெட் வந்து இருக்குது. ஏன்னா கரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க, அது பாட்டுக்கு அது இங்கே என்ன வரும், ஒரு மேக்னெட்டிக் ஸ்க்ரீன் வந்துருச்சு, மேக்னெட்டிக் வந்து இந்த மாதிரி கவரில் வந்துருச்சு. அப்புறம் மேக்னெட்டிக் பேக் இந்த பேக்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் மைக்ரோஃபோன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான காந்தம் வந்து அவசியமாக தேவைப்படுற இடம். உங்கள் லவுட் ஸ்பீக்கர், மைக்ரோஸ்கோப், மைக்ரோஃபோன். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பாருங்க எலக்ட்ரோ மேக்னெட் எங்கே யூஸ் பண்ண மூவிங் பார் மேக்லிவ் ட்ரெயின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம இதுதான் இதுக்கு வந்து ஹீரோ யாரு, இந்த மேக்லிவ் ட்ரெயினுக்கு யார் ஹீரோ, இந்த மேக்னெட் தான் ஹீரோ. அந்த மேக்னெட்டோட அந்த ரிப்பல் இதில் தான் என்ன ஆகும், காந்தத்தோட இந்த ரிப்பல்லிங்கிறது என்ன ஆகுது, ட்ரெயினை மூவ் ஆகும். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் வந்துட்டேன்னா மேக்னெட்டிக் கன்வேயர் பெல்ட் இது வந்து கன்வேயர் பெல்ட் வந்து அது கன்வேயர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ரெண்டு போலுக்கு நடுவில் வந்து அது வந்து கரெக்டாக அந்த ரொட்டேஷனில் சுற்றிட்டு வரும் இல்லையா. அப்போ மேக்னெட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் என்ன ஸ்கிராப் மிக்ஸ்டு வித் நான் மேக்னெட் சப்ஸ்டன்சஸ். இந்த ஸ்கிராப்ல இருந்து நான் மேக்னெட் இருந்து இந்த காந்தத்தை வந்து நம்ம பிரிச்சு பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் கன்வேயர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மேக்னெட் யூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர், இதுவும் இப்போ இல்லைன்னா மேக்னெட் ப்ராப்பர் இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு நம்மளால கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. எங்கெங்கே பாருங்க, ஸ்ட்ராங் டிவைசஸ் சச் இஸ் ஹார்ட் டிஸ்க்,
ஹார்ட் டிஸ்க்ல பார்த்தா மெயின் வந்து இதுதான் இருக்கும். பாரு இங்க பாரு மேக்லெவ் ட்ரெயின் இங்க இருக்கு பாருங்க. இப்போ மேக்லெவ் ட்ரெயின் வந்து மேக்னெட்டிக் லேவியேஷன் ட்ரெயின். இதுக்கு என்ன பேரு? மேக்னெட்டிக் லேவியேஷன் ட்ரெயின் என்ன பண்ணும்? எஸ் நோ வீல் இங்க வீல்ஸ் இருக்குதா பாருங்க. இங்க வீல்ஸே இல்ல. அப்புறம் இப்படிதான் போகுது அப்படின்னா, இட் ஃப்ளோட்ஸ் எபோவ் இட்ஸ் ட்ராக். இங்கிருந்து ட்ராக்ல வந்து போகுது. சரி என்ன எந்த கான்செப்ட் போகுது? டியூ டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்ளைட் பை கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். கம்ப்யூட்டர்ல வச்சு எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் மூலமா இங்க என்ன பண்ணுவாங்க? மேக்னெட் ஃபுல்லா ஒரு ஃபீல்ட் குடுப்பாங்க. அது மூலமா தான் என்ன ஆகுது? இந்த ட்ரெயின் மேக்லெவ் ட்ரெயின் போகுது. சரி இதனால என்ன ஆகுது? என்ன நமக்கு யூசஸ் அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இன் த வேர்ல்ட். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம வீல்லயோ, இதுலயோ, ஃபியூவல்லயோ நம்ம இல்லாம ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினா போறதுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் இதுல தான் போகுது. இந்த ஸ்பீட் அட்டைன்ட் பை எவ்வளோ இந்த ட்ரெயின்? இதுல நீங்க இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு ஹவர் அப்படியே ஆகுறதுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் போயிருது? 500 கிலோமீட்டர் இங்கே வந்து அது போயிரும். சரி, இப்ப இந்த இதுல பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு இதாண்ட எல்லாமே நீங்க நோட் பண்ணி வைங்க. அப்போ வந்து த ஸ்ட்ரிப் ஆஃப் த பேக் ஆஃப் கிரெடிட் கார்டு இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த ஸ்ட்ரிப் ஆன் த பேக் ஆஃப் த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இப்ப மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்துருச்சு. சரியா? இப்ப மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்து வந்த உடனே இது என்ன ஆகும்? இது பேர் என்ன? மேக் ஸ்ட்ரிப் அப்படின்னு பேரு. மேக் ஸ்ட்ரிப். த மேக் ஸ்ட்ரிப் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி அயர்ன் பேஸ்ட் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன் தின் பிளாஸ்டிக் ஃபில்ம். இது வந்து கேட்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இந்த இவ்வளோ இந்த ஆன்சர் வராத மாதிரி சின்ன ஷார்ட்டா இது வந்து கொஞ்சம் இந்த சிம்பிளிஃபைட் பண்ணி உங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எர்த் பார்ட்டிகிள்ஸ் ரியலி வெரி டைனி பார் மேட் 20 மில்லியன் ஆஃப் அன் இன்ச்லாம். இதுதான் இப்போ இதுதான் இந்த பாரோட அந்த மெகா ஸ்ட்ரிப் பேர் என்ன? என்னது? மேக் ஸ்ட்ரிப். சரியா? மேக் ஸ்ட்ரிப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேங்க்ல பார்க்கும்போது பேங்க் த மேக்னெட் என்ன பண்ணுது? கம்ப்யூட்டர் இந்த எம்ஐசிஆர் நம்பர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த எம்ஐசிஆர் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து மேக்னெட்டிக் பர்பஸ் தான் நம்ம செக்ல யூஸ் பண்றது. அப்புறம் டிப் ஆஃப் த ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இது முக்கியமா பாருங்க. ஸ்லைட்லி மேக்னெட் எதுக்கு சொல்ல பார்க்கலாம்? ரிமைன் அட்டாச் டு த டிப். அந்த டிப் ஆஃப் த மேக்னெட் கொஞ்சம் ஸ்ட்ரைட் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ நீங்க அந்த இந்த இவங்க பண்ணுவாங்க எலக்ட்ரீஷியனோ பிளம்பர்ல வேலை செய்ய பாருங்க. அவங்க அது எடுத்து ஸ்க்ரூ எடுத்து டிப்ல அப்படி வச்ச உடனே அது என்ன ஆகும்? கரெக்டா விட்டு அதை எடுத்து நேரம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஹோல்ஸ்ல இன்சர்ட் பண்ணி அதை வந்து அவங்க ஒர்க் பண்ணி போயிடுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து எம்ஆர்ஐ பாரு இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இது ஒர்க் ஆகும். ஏதாவது மேக்னெட்டிக் என்ன படிங்க? எம்ஆர்ஐன்னு என்ன அர்த்தம்? ஃபுல் ஃபார்ம் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். இது வந்து எதனால வரும்? இந்த மேக்னெட்டிக்கால தான். இது என்ன செய்யணும்னா ஸ்கேன் ஸ்பெசிஃபை இன்டர்னல் ஆர்கன்ஸ். இது வந்து உள்ள நம்ம படுக்க வச்சு உள்ள வந்து உள்ள வந்து நம்ம இது வந்து மிஷின் வந்து உள்ள போயிரும். நம்ம உள்ள போயிருவோம். இதோட இந்த டிசைன் இருக்குது இல்லையா? இந்த பெரிய இந்த ஷெட் இதில் உள்ளதான் என்ன ஆகும்? டோட்டலா எம்ஆர்ஐ ஸ்கேன் அங்கே தான் எடுப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ல தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இதுல டோட்டலா. சரி இப்போ நம்ம ஷார்ட்டா பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு பாடம் எல்லாம் புரிஞ்சிருக்கும். நல்லா பாருங்க. இப்போ மேக்னெட் எத்தனை டைப்பு? 2 டைப்ஸ். நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நீங்களே பார்த்துருக்கீங்க. என்னென்ன? நேச்சுரல் அப்புறம் ஆர்டிஃபிஷியல். சரி. அப்ப அடுத்தது வந்து மேக்னெட் அட்ராக்ட் திங்ஸ் மேட் அப்ப வந்து மேக்னெட் சப்ஸ்டன்சஸ். இதுதான மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அட்ராக்ட் ஆகாதது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரி. அப்புறம் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க வந்து மேக்ஸிமம் இருக்கும். இது கேட்பாங்க. த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் மேக்னெட் எங்க மேக்ஸிமம் இருக்குன்னு போல்ஸ்ல தான். அது எங்க பார்ப்போம்? இங்க பாருங்க. இந்த அது காந்த செறிவுன்னு சொல்றோம். எந்த இடத்துல வந்து நம்ம இந்த செறிவா இருக்கும் அப்படின்னா அதோட முனை பகுதியில தான் ரொம்ப செறிவா இருக்கும். இங்க பாருங்க. இந்த படத்தை பாருங்க. பாரு இங்க பாரு. இங்க வந்து பாரு இங்கேயும் எல்லா பக்கமும் காந்தம் இருக்குது. பாரு இங்க இந்த சைடு எங்க பாரு ரொம்ப அட்ராக்ட் பாருங்க. இதுதான் இந்த என்னது? காந்த செறிவு. இது வந்து ரொம்ப ஹைலி அட்ராக்டட் பார்ட் என்ன அப்படின்னா அதோட அந்த இந்த டிப்ல தான் உங்களுக்கு இந்த காந்தத்தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரி அடுத்தது நாம பார்க்கிறது தேர்ட் பாயிண்ட் என்னது? பாருங்க மேக்ஸிமம் அட் த போல்ஸ். அப்புறம் a freely suspended magnet always comes to rest along geography north south direct. இது தெரியும். நீங்க வந்து ஃப்ரீயா ஒரு காந்தத்துல எந்த விதமான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கல, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல, ஒரு நூல்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எப்படி எந்த டைரக்ஷன் நிற்கும்? நார்த் சவுத் தான். இது நீங்க எல்லாமே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்புறம் லைக் போல்ஸ் வந்து என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். சரியா? லைக் போல் ரிப்பல், அன்லைக் போல் அட்ராக்ட். ஓகே. இப்போ மெட்டீரியல்ஸ் வந்து விச் ஆர் அட்ராக்ட் பை மேக்னெட் கால்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? நெயில், இந்த ஸ்டாப்லர் பின்னு. சரியா? அப்புறம் இந்த பின்செல்லாம் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் மெட்டீரியல், அயன். அப்புறம் நாட் அட்ராக்டட் வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகே.
பேஸ்ட் ஆன் தி பிஹேவியர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஹேவியர்ல, பிஹேவியர் மேக்னெட்டிக் ஃபீல்ட பொறுத்து என்ன பண்ணா 3 பிரிக்கலாம். டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், ஃபெர்ரோ மேக்னெட்டிக். இப்போ நீங்க வந்து இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்க இருக்கு பாரு, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஹேவியர் பொறுத்து. மேல 2 டைப் வந்து மேக்னெட் பொறுத்து இல்லையா? அது காந்தங்கள் 2 வகைப்படும். அது ஒன்று ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல், அது பார்த்தோம். இது 3 வகையில். இது என்னன்னா காந்தத்தோட அந்த தன்மைகள், காந்தத்தோட அந்த பிஹேவியர், சரியா? இந்த பண்புன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லைன்னா காந்தத்தோட அந்த பிஹேவியர் பத்தி தான் இதோட 3 என்ன, டயா, பேரா, ஃபெர்ரோ. இதுக்கு நாம இதுக்கு வந்து அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபெர்ரோக்கு என்ன வரும், பேரா மேக்னெட்டிக் என்ன வரும், டயாமே என்ன வருங்கிறத நீங்க வந்து கரெக்டா அந்த மெட்டல் கரெக்டா பார்த்துருங்க. அப்புறம் டிபெண்டிங் ஆன் தர் எபிலிட்டி டு ரீட்டைன் தர் மேக்னெட் ப்ராப்பர்ட்டி, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கிளாசிஃபைட் அஸ் பெர்மனன்ட், டெம்பரவரி. பாரு, இதுவும் பாருங்க, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்லையும் அது எந்த அளவுக்கு காந்தத்தன்மையை வந்து இழக்குது, அது காந்தத்தன்மை எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஹோல்டு பண்ணிக்கிறது பொறுத்து 2 வகையா இருக்குது. அது என்ன, பெர்மனன்ட், டெம்பரவரி. இது 2 கிளாஸ் ஞாபகம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து காந்தத்தை வந்து நம்ம வகைகள் வந்து என்ன பண்ணோம், நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் பார்த்தோம். அப்புறம் வந்து காந்தத்தோட தன்மைகள் வச்சு அதை நம்ம பிரிக்கும் போது ஃபெர்ரோ மேக்னெட், டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட் பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்க, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இப்போ இதே இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இயற்கையா செயற்கையா நாம தயாரிச்ச அந்த காந்தத்துல வந்து 2 வகை. என்ன, பெர்மனன்ட், டெம்பரவரி. டெம்பரவரி வந்து ரொம்ப நாள் வந்து இருக்காது. அதுதான் யூஸ் பார்த்தோம் இல்லையா? டெம்பரவரி எங்க பார்த்தோம், இந்த காலிங் பெல்ல பார்த்தோம். அப்புறம் வேற என்னென்ன பார்த்தோம் இதுல. இப்போ பெர்மனன்ட்ங்கிறது ரெஃப்ரிஜரேட்டர்ல, இந்த மோட்டர்ல இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதுல வரும். இப்போ டெம்பரவரி வந்து வெளியில எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து எக்ஸ்டர்னல் ஒரு பவர், அது மூலமா நம்ம பாருறது டெம்பரவரி. ஓகே. அடுத்தது வந்து சவுத் போல் ஆஃப் தி இமேஜினரி மேக்னெட் வந்து இன்சைட் த எர்த் லொகேட்டட் நியர் த ஜியோகிராபிக் நார்த் போல். சரியா? இது வந்து இப்போ இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தது இது வந்து சவுத்துல வர்றது வந்து இங்க ஜியோகிராபிக் நார்த் போல் இங்க வரும், சவுத் மேக்னெட்டிக் போல்ல வரும். இது வந்து நார்த் மேக்னெட்டிக் போல்ல வந்து இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லா வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் நாம பார்க்கறது, இன் ஏன்சியன்ட் டைம்ல மேக்னெட் இன் த ஃபார்ம் ஆஃப் டைரக்ஷன் ஸ்டோன் ஹெல்ப்டு சி மேன், அதாவது கடல் இருக்க அந்த மாலுமிகள் சொல்லுவாங்க. அது கடல்ல இருக்கிறவங்க, கடலை டிராவல் பண்றவங்களுக்கு என்னவா இருந்திருக்குது, இந்த கடல் பிரயாணத்துல பயன்பட்டிருக்குது. இப்போ வந்து எல்லாமே போட்ல போறாங்களா இல்ல ஷிப்ல போறாங்க, எல்லாமே அங்க இருக்குது. இந்த எல்லாமே நாம வந்து எல்லாமே ஹைடெக் பண்ணிட்டோம். அப்புறம் மேக்னெட்ஸ் எஸ்பெஷலி எலக்ட்ரோ மேக்னெட் ஆர் யூஸ் டெய்லி லைஃப். இப்போ நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்றது எதுங்க, எலக்ட்ரோ மேக்னெட் ஒண்ணுமே இல்லை. அது வந்து நம்ம எனக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அது மூலமா அது மேக்னெட்டா நம்ம வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கோம். கன்வெர்ட் ஆகிட்டே இருக்க நம்ம இது யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். சரி, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். அப்புறம் அதே நவடேஸ் வந்து மேக்னெட்ஸ் ஆர் யூஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி இன் டைனமோஸ். இப்பவே என்ன பண்றோம், இந்த மேக்னெட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி நம்ம டைனமோவில் நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு மேக்னெட்டை வந்து காந்தத்தை பயன்படுத்துறோம். அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கும் காந்தத்தை நம்ம வந்து மெதுவாக அதிக அளவு பயன்படுத்துறோம். இப்போ மேக்னெட்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ல நம்ம யூஸ் பண்றோம். எப்படி, ஸ்டோரிங் டிவைசஸ் இங்கே ஹார்ட் டிஸ்க்ல இருக்குது. அப்புறம் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு இருக்குது. இப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டில் வந்து அங்கே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப், அதுக்கு லைன் நம்ம என்னன்னு படித்தோம், அப்புறம் ஞாபகம் வரும். வேணா மேக் ஸ்ட்ரிப்ஸ் வேணா உங்களுக்கு பாருங்க, ஒரு தடவை பார்க்கலாம். இது என்ன பேர், என்ன இங்க பாருங்க, மேக் ஸ்ட்ரிப். அது தெரியா, இது நீங்க வந்து ஸ்பெல்லிங் பார்த்து MAGSTRIP. சரியா? இது வந்து நீ பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் புக் பேக்ல ஒரு தடவை பார்த்துக்கலாம். பாரு, மேக்னெட்டிக் அட்ராக்ட் வந்து என்னது, உட்டனா, காப்பரா, எனி மெட்டல், அயன் அண்ட் ஸ்டீலா. பாரு, இதுதான் மேக்னெட்டிக் அட்ராக்ட்ஸ் அயன் அண்ட் ஸ்டீல். ஒன்னாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாரு. இது வந்து நீங்க கரெக்டா நீங்க இந்த லெசன் கவனிச்சிருந்தேன்னா இந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் வந்து பெர்மனன்ட் மேக்னெட் என்ன இருக்கலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டா, மம்டலா, நியூடெமினா, சாஃப்ட் அயனாங்கிறத இது நீங்க டோட்டலா நீங்க வந்து எக்ஸாம் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மேட்சை பாரு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப நமக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ கோபால்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், மேக்னலைனா, நேச்சுரல் மேக்னெட்டா, காம்பஸா, ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கா, டயமேக்னெட்டா. இந்த கோபால் வந்து இங்க பார்த்தோம். கோபால் எங்க பார்த்தோம், இங்க இந்த அல்னிக்கோல பார்த்தோம் இல்லையா? பாரு, அல்னிக்கோ அந்த கேபிட்டல் லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த அல்னிக்கோவில் கோபால் இது எங்க வரும் பாரு, அல்னிக்கோ பாரு, அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால் இது எங்க வரும், காமன்லி ஆர் மேக்னெட்ஸ் ஆர் மேட். இது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் இல்லையா? பெர்மனன்ட் மேக்னெட்ல அல்னிக்கோவில் கோபால். அப்ப இதுல ஆன்சர் என்ன இருக்கும், இது வந்து நீங்க வந்து லெசன் ஒரு தடவை உங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி
இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு எந்தெந்த பார்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும் மறுபடியும் நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்புறம் க்ளோஸ்டு கர்வ் எங்க வர்றோம்? மேக்னெட்டிக் லைன்லயா, டயமேக்னெட்டிக்கலா? அப்ப பிஸ்மத் இதுவும் அதே இத பார்த்தோம். அப்புறம் டைனி பாயிண்ட் மேக்னெட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதோட புக் பேக் ஃபுல்லா தரோவா பார்க்கலாம். அது as well as வந்து என்எம்எம்எஸோட இதோட புக்கோட சம்மரி பிளஸ் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ்ங்கிறத இந்த பாடத்தோட கீவேர்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நிறையா இந்த 7, 8 வரைக்கும் வீடியோஸ் வந்து எல்லாம் ஒரு கொடுத்துருக்குறோம். நல்லா அருமையாக இருக்குது. எல்லாமே பசங்களோட இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து நல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுபோல் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு எப்போ நம்ம பண்ணுறப்போ இமீடியட்டாக இந்த என்எம்எஸ் முடியறதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோஸ் நம்மளால் கொடுக்க முடியுமோ அதையும் கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாகவும் நீங்கள் பாஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வில் see you for the next video. Bye.